ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுங்க. அதை அவங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு தான் இந்த வீடியோ. சனிக்கிழமை எனக்கு ஒரு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. சுகர் கில்லர் வேணும்னு சொல்லிட்டு. அன்றைக்கி சுகர் கில்லர் ஸ்டாக் இல்லை, மண்டே தாங்க ரெடி பண்ணுவோம், மண்டே தான் பார்சல் போட முடியும்னு சொல்லியிருந்தேன். அவங்க திரும்பவும் அன்றைக்கி அவங்க எனக்கு சொன்னாங்கன்னா, நீங்கள் ஜிபே நம்பர் அனுப்பிடுங்க, நான் பே பண்ணிடுறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுறேன், நீங்கள் பார்சல் போட்டுருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க அன்றைக்கி பே பண்ணல, அப்படியே விட்டாச்சு. திரும்ப 3 மணி போல் அவங்களே கால் பண்ணியிருந்தாங்க. ரெடி ஆகிடுச்சா, நீங்கள் இன்றைக்கி பார்சல் போடுறீங்களான்னு கேட்டிருந்தாங்க. ஆமாங்க ரெடி ஆகிடுச்சு, பார்சல் போடுறோம், நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுங்க, அட்ரஸ் போட்டுருங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்க 590 சொல்லியிருந்த அமௌண்ட்டு 590 பே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறாங்க. அவங்க நான் சொன்ன பேரும் இதில் இல்லை, நான் சொன்ன ஜிபே நம்பரும் இதில் இல்லை. ஆனால் 590 அமௌண்ட் சொல்லியிருந்தேன், 590 பே பண்ணி அனுப்புகிறாங்க. நான் 1 மணி நேரம் நானும் இதை கவனிக்கவே இல்லை, அப்படியே விட்டாச்சு. சரின்னு திரும்பவும் 1 மணி நேரம் என்னடா இது நம்ம பேர் இல்லையேன்னு பார்த்தா நம்ம பேர் இல்லை. கஸ்டமர் கால் பண்ணி கேட்குறேன், என்னங்க நான் சொன்ன பேரும் இல்லை, நான் சொன்ன நம்பரும் இல்லையே, வேறு ஏதோ நம்பருக்கு பே பண்ணிவிட்டு 590 அனுப்புகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டுனா, இல்லையேம்மா நான் உனக்கு தான் அனுப்பினேன் அப்படின்னு ரொம்ப கூலாக சொல்கிறாங்க. அவங்க ஒரு 600 வேறு யாருக்கும் அனுப்பியிருக்கோன்னு நான் சொல்கிறேன். ஒரு பதட்டமே இல்லை அவங்கக்கிட்ட, ரொம்ப கூலாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அதே நான் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிட்டேன். நான் சொன்ன பேருமே இல்லை, நான் சொன்ன நம்பருமே இல்லை, நான் வேணால் பிரிண்ட் எடுத்து அனுப்புகிறேன், பைசாவும் வரலன்னு சொன்னது கழிச்சு அதுக்கப்புறமா நானே திரும்பவும் ஃபோன் பண்ணேன். அவங்க பண்ணவே இல்லை, அப்படியே விட்டுட்டாங்க. திரும்ப அவங்க ஃபோன் பண்ணணும், ஆமாங்க நான் இப்போ அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யூடியூப்பில் எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரிலாம் ஸ்கேம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியில் எனக்கே நடக்கும்ன்ட்டு சுத்தமாகவே எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்லாம் கொஞ்சம் சேஃபாகவே இருங்க, பார்த்து செக் பண்ணிவிட்டு பேர் வருதா அப்படின்னு, அமௌண்ட் வந்திருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிவிட்டே பார்சல் போடுங்க. தேங்க்யூ.